அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெல்லி எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஜெல்லியை ரா மாங்காய் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதாவது பச்சை மாங்காய் வச்சு இந்த நம்ம ஜெல்லியை பண்ண போகிறோம். இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, சேம் டைம் வீட்லேயே ஹைஜீனிக்காகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு மாங்காவை வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இது கூடவே ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை ஒரு பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். அரை கப் சுகர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். இது கூடவே நான் கலருக்காக க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஹோம்மேட் ஃபுட் கலர் தான். இது ஆப்ஷனல் தான். இது போட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் போடுறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை போட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ண உடனே இது மாதிரி நல்லா திக்காகிட்டே வரும். நல்லா கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிளேட்டில் இந்த ஜெல்லி செட் பண்ண நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டே இதில் பட்டர் இல்லைனா நெய் இல்லைனா எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறமா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சதை இதில் நல்லா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் எந்த ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே வைங்க. அப்போ தான் செட் ஆகும். நான் 2 ஹவர்ஸ் கழிச்சு எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த மாதிரி ஷேப் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை வேறு ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம நெய் போட்டு இதில் க்ரீஸ் பண்ணியிருக்கிறதால கீழே எதுவுமே ஒட்டல பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஜெல்லியை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். பட் நான் ஒரு டெக்கரேஷனுக்காக இந்த டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நார்மலாக தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா துருவி எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்குங்க. அந்த மாதிரி செஞ்சு எடுத்தால் நீங்கள் வீட்லேயே டெசிகேட்டட் கோகோனட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஜெல்லியை, இது எல்லா பக்கமும் நல்லா கோட்டார மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளவுதான். இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக மேங்கோ ஜெல்லி ரெடி பண்ணிட்டோம். இப்போ சம்மர் சீசன் இருக்கிறதால இந்த பச்சை மாங்காய் ஈஸியாக நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட்டு புளிப்பும் அந்த சுகரும் ரெண்டுமே கலந்து டேங்கியும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் தான் சூப்பர் மாம். செஞ்சு கொடுத்துட்டு அதோடு நிற்காமல் உங்கள் குட்டீஸ் என்ன சொன்னாங்க சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.